நம்ம ரோகிணிக்கு மலேசியால ஆளே கிடையாது. அது வந்து விஜயாக்கு தெரிய போது. சீக்கிரத்திலே ரோகிணி மாட்டி நம்ம குடும்பத்திலேருந்து அசிங்கப்பட்டு ஜெயிலுக்கு போக அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க மீனாக்கும் முத்துக்கும் பயங்கரமா சந்தேகம். அது என்ன சந்தேகம்னா, இது பாரலம்மா மலேசியான்னு சொல்லுது. இது அத்தனையும் பொய் தான். இதை கண்டே பிடிச்சி ஆகணும் அப்படின்னு முத்து சொல்ல, உடனே பார்த்தீங்கன்னா மீனா, ஆமாங்க இவங்க வந்து ரொம்ப காலமாக பொய்யை தான் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கும் தெரியுது அப்படின்னு சொல்ல, உடனே இதை எப்படி துப்பறிஞ்சு இவங்கள கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு 2 பேரும் யோசிக்காங்க. யோசிச்சோன்னே நம்ம மீனா சொல்கிறாங்க, பார்வதி அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு இவங்கள நல்லா தெரியும். இவங்க தான் மலேசியாலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நம்ம அவங்க வீட்டில் போய் கேட்டால் ஏதாவது ஒரு துப்பு கிடைக்கும் இல்லையா அப்படின்னு மீனா சொல்ல, உடனே முத்து, ஆமாம் மீனா சூப்பர் ஐடியா போவோம் அவங்க வீட்டுக்கு அப்படின்னு எதார்த்தமாக போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் கதவை திறந்து நம்ம பாரதி அம்மா திறக்கிறாங்க. திறந்தோடனே மீனாவையும் நம்ம முத்தையும் பார்த்தோன்னே, பாரதி அம்மா என்ன திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, உடனே முத்து சொல்ல, நீங்கள் தான் ஆண்டி எங்கள் வீட்டு தேடியே வரமாட்டேங்கிங்க, நாங்கள் தேடி வரக்கூடாதா அப்படின்னு கேட்க, அப்படிலாம் இல்லைப்பா, விஜயாவை தேடி தான் நான் வருவேன். விஜயா நான் இங்கே அடிக்கடி வரதுனால நான் அங்கே வர வேலை இல்லாமல் போச்சு அப்படின்னு, நீங்களும் அடிக்கடி எங்கேயாவது வேலை அங்கே இதுன்னு போயிருவீங்க, அதுக்கு தான்ப்பா நான் வரலை அப்படின்னு சொல்ல, உடனே முத்து பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த பார்லம்மா வந்து நீங்கள் மலேசியான்னு சொல்கிறீங்களே, அவங்க மலேசியாவில் அவங்க அப்பா நிஜமாவே இருக்கிறாங்களா அப்படின்னு முத்து கேட்க, உடனே பாரதி அம்மா பதில் சொல்கிறா, இல்லைம்மா அவங்க வந்து எப்படின்னா எனக்கு வந்து மசாஜ் மூலியமா வந்திருந்தாங்க, அப்போ தான் எனக்கே தெரியும். அதே மாதிரி தான் நானும் பார்த்தீங்கன்னா விஜய் உங்கள் அம்மாவுக்கும் அப்படியே அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம முத்துக்கு ஷாக் ஆகுது. என்ன இவங்களுக்கு இப்போ தான் தெரியுமா? ஆமாம் இது வரைக்கும் அவங்க அப்பாவெல்லாம் உங்களுக்கு தெரியும் வைக்கும் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்களே, அவங்க அப்படிதான் வந்து ஃபோன்ல பேசுவா. நான் பார்த்துருக்கேன். அதுதான் தெரியுமே தவிர, அவங்க அப்பாவெல்லாம் நான் பார்த்ததில்ல. நான் வந்து அவங்க கண்ட்ரிய பத்தி இங்க வந்திருக்காங்களா அப்படின்னு முத்து சொல்ல, உடனே பாரதி அம்மா, இங்கெல்லாம் வந்ததெல்லாம் கிடையாதுப்பா. அவ வந்து ஃபோன்ல பேசுவா. அப்படிதான் உங்க அம்மா அறிமுகம். மலேசியான்னு பணக்காரின்னு சொன்னோனே, உங்க அம்மா தான் சம்மதிச்சு கல்யாணத்தையும் முடிச்சு வச்சுட்டாங்க. இதுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு பாரதி அம்மா முடிக்க, உடனே மீனாவும் முத்தும் வெளிய கிளம்பி வந்துருதாங்க. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா சொல்றாங்க, இவங்கள இங்க இல்லாட்டாலும் அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கக்கூடியவங்கள போய் கேட்டா சில விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே முத்து, நீ அவங்க வீட்ல போய் கேளு, நான் வெளிய நிக்கிறேன் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, திவ்யா வீட்டுக்கு மீனா எதார்த்தமா போறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, முத்து ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்ட வந்து முருகன் ஒரு ஃப்ரெண்ட அவங்க மீனாவோட ஒய்ஃபையே வந்து காதலிக்கிற மாரி போய்க்கிட்டு இருக்கும் கதை. அந்த கதையில நம்ம முத்து தான் ஐடியா குடுத்துட்டே இருப்பாரு. லாஸ்ட்ல இது முத்தோட ஒய்ஃப்ன்னு தெரிஞ்சோனே அப்படியே ஒதுங்கிருவாரு. முருகங்கிறவரு தான் நம்ம திவ்யா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிஃப்ட் வாங்கி கையில குடுத்துட்டு, சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போயிருந்தாரு. உடனே கதவ பூட்டிட்டு நம்ம திவ்யா உள்ள வராங்க. உடனே அந்த ஹாரன் அடிக்குது. ஹாரன் அடிச்சோனே போய் கதவ தொறக்குறாங்க. மீனா வெளிய நிக்கிறாங்க. நின்னோனே பார்த்துட்டு, வாங்க மீனா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, உடனே நான் நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? அப்படின்னு சொல்ல, நானும் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. நான் எதுக்கு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ரோகிணிய பத்தி சில விஷயம் கேட்கணும். அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அப்பா வந்து மலேசியால தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, உடனே திவ்யா சொல்றாங்க, அவங்க அப்பா மலேசியால தான் இருக்காங்க. எங்க அப்பா வந்து அவங்க மலேசியாலேருந்து வரும்போது இங்கேருந்து பார்த்து பேசி பழக்கம் தான். எனக்கு காலேஜ்ல இருந்து தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னக்கூட்டி தெரியாது. அன்னைக்கு நீங்க சொல்லும்போது 8ஆம் கிளாஸ்லேருந்தே எனக்கு 8 வயசுலேருந்தே தெரியுமே அப்படின்னு மாதிரிலாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லையே அப்படிலாம் நான் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லையே. உடனே சரி அவங்க அப்பா வந்து எந்த கண்ட்ரில இருக்காங்க? இப்போ உங்க அப்பா எங்க இருக்காங்க? அப்படின்னு கேட்க, உடனே திவ்யா சொல்றாங்க, எங்க அப்பா இப்ப தஞ்சாவூர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே மீனா, அன்னைக்கு நீங்க கோயம்புத்தூர்லலாம் உங்க அப்பா இருக்காங்கன்னு சொன்னீங்க. அது வந்து எங்க அப்பா ஊரு. இது எங்க அம்மா ஊரு. அவங்க மாத்தி மாத்தி இங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, உடனே மீனா இவங்கள கணிக்கிறாங்க. என்னன்னா, இவங்க பெரண்டு பெரண்டு பேசுறாங்க. ரோகிணி விஷயம் எல்லாமே இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு மனசுல நெனச்சுட்டு வெளிய வந்துடுறாங்க. வந்தோனே முத்து வெளிய நிக்கிறாரு. உடனே இவங்களும் சொன்னோனே ரோகிணிட்ட வந்து ஏதோ ஒரு மரமும் மறைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க மீனாட்ட சொல்றாங்க. ஆமாங்க. ஆனா திவ்யா ரொம்ப நல்லவங்க. என்ட்ட எப்போதுமே கரெக்ட்டா பேசுவாங்க, கரெக்ட்டா இருப்பாங்க. ஆனா இவங்க பொய் சொல்லதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு மாரி மீனா சொல்றாங்க. உடனே நம்ம முத்தும், மீனாவும் வீட்டுக்கு கிளம்பி போயிருந்தாங்க. அங்க வீட்டுக்கு போனோனே ஒரே ஒரு ஃபார்ம் கொண்டு வராங்க.
அப்பா நம்ம எல்லாருமே இங்கே வந்து மலேசியாவுக்கு கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அண்ணாமலை என்னடா எல்லாரும் கிளம்ப போகிறோம் அப்படின்னு. இதான் ஃபார்ம் வந்து நம்மகிட்ட தானேப்பா பாஸ்போர்ட்லாம் இல்லை, மலேசியா இருக்க நம்ம ரோகிணிகிட்ட இருக்குங்களாப்பா அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம முத்து நம்ம எல்லாரும் மலேசியா போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரோகிணிக்கு குண்டை தூக்கி போடுது. என்ன திடீர்னு வந்து ஏண்டா அவங்க அப்பாவே ஜெயிலில் இருக்க அப்படின்னு நம்ம மனோஜ் சொல்ல, உடனே அவங்க அப்பா ஜெயிலில் இருந்தானே அவங்க சொத்து எல்லாமே வெளியே தானே இருக்குது, அவங்க வீட்டில் போய் நம்ம தங்கிட்டு ஏன்னா அங்கே போனால் செலவுலாம் ஆகுமே அப்படின்னு நம்ம ரவி கேட்க, உடனே முத்து சொல்கிறாரு ஏன்டா செலவு ஆக போகுது, நமக்கு டிக்கெட் மட்டும்தான் செலவாக போகுது, அங்கே சாப்பாடு செலவு எல்லாமே வந்து யார் செய்ய போகிறா, பார்லம்மாவுக்கு பெரிய பல கோடி சொத்து இருக்குது, பல வருஷமாக கேஸும் நடக்குது, அப்படிங்கும்போது அவங்களுக்கு 10 கார் இருக்கும், அந்த காரில் ஒரு கார் நமக்கு தர மாட்டாங்களா அப்படின்னு பார்லம்மாவை பார்த்து கேட்க, உடனே ரோஹிணிக்கு அதெல்லாம் எங்கள் அப்பா இப்போ வந்து ஜெயிலில் இருக்காங்கல்ல, நம்ம போனால் அது அசிங்கம் இல்லைலா அப்படின்னு கேட்க, உடனே அண்ணாமலையும் நீங்கன்னா அனிமுக்கு போயிட்டு வாங்கடா, நீங்கள் தான் போகவே இல்லை, நீங்களாம் போயிட்டு வாங்க, அதெல்லாம் கிடையாதுப்பா நம்ம எல்லாரும் போகிறோம் அப்படின்னு முத்து சொல்ல, சரி எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மனோஜ் சொல்கிறாங்க அம்மாட்ட, அம்மா இப்போதைக்கு எதுக்குமா, நம்ம ஏற்கனவே இவ்வளோ கடன் இருக்குது, இப்போ போய் நம்ம என்னம்மா செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம இது வரைக்கும் கல்யாணம் முடிஞ்சு உங்களுக்கு 1 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் அங்கே போகவே இல்லை, கண்டிப்பாக போகிறோம் அப்படின்னு விஜயா சொன்னோன்னே உடனே ரோகிணிக்கு பயங்கரமாக ஒரு குண்டை தூக்கி போடுது. உடனே ரோகிணி என்ன போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு விஜயா கேட்க, ஆண்டி போகலாம் அப்படின்னு நம்ம ரோகிணி சொல்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு சந்தோஷமாக இருக்குது. உடனே நம்ம மனோஜ் ஏம்மா இப்போதைக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்ல, ஏய் நீ சும்மா கடடா, நான் கண்டிப்பாக போக தான் போகிறேன், நீங்கன்னா வராமல் அங்கே இருங்க, நான் முத்து அண்ணாமலை எல்லாரும் ஹஸ்பண்ட் எல்லாருமே போகிறோம், ரோகிணி வந்தால் வரட்டும், நீ என்ன வராமல் வீட்டிலே கடை அப்படின்னு நம்ம விஜயா சொல்ல, சரி பாப்போம் ஆண்டி, கண்டிப்பாக எல்லாரும் கூப்பிட்டு போகிறேன் ஆண்டி அப்படின்னு ரோகிணி சொல்லவும் எல்லாருக்கும் நம்பிக்கை கொஞ்சம் வருது. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.